வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குயிக்கா பண்ற ஆலு பணியாரம் ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேங்க. அந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்க ஊறிட்டு இருக்கு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி திக்கா அரைச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்த வேண்டாம். இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்படி திக்கா அரைச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னைக்கு பணியாரம் சுடலாங்க. இப்போ பணியாரக்கல்லு சூடாயிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை சேர்த்திக்கலாங்க. நம்ம பணியாரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் தான் மாவு ஊற வச்சிருக்கோம். அதனால 2 பக்கம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு டைம் ஆலு பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆலு பணியாரம் ரெசிபிக்கு தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. சட்னியோட ரெசிபி நான் அப்லோட் பண்றேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.